வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த கைகளின் சைகைகளை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்களா? அவற்றில் சிலவற்றை நீங்கள் இதற்கு முன் பார்த்திருக்கலாம். வெவ்வேறு கலாச்சாரங்கள், மரபுகள் அல்லது அன்றாட வாழ்க்கையிலும் கூட மக்கள் தொடர்பு கொள்ளவும் செல்வாக்கு செலுத்தவும் இவற்றை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவை ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அவற்றை மிகவும் பயனுள்ளதாக்குவது எது? செல்வாக்கு மிக்கவர்கள் இந்த கைகளின் சைகைகளை நோக்கத்துடன் பயன்படுத்துகிறார்கள். மேலும் நீங்கள் நினைப்பதை விட அவற்றில் இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த கைகளின் சைகைகள் வெறும் உடல் அசைவுகள் அல்ல. அவை நம் கைகளுக்குள் மறைந்திருக்கும் அமானுஷ்ய சக்தியை வெளிப்படுத்துகின்றன. நம் வாழ்க்கையை மாற்ற நாம் அணுகக்கூடிய ஒரு சக்தி. இந்த வீடியோவில் நம் கைகள் இந்த அமானுஷ்ய சக்தியை எவ்வாறு இயக்க முடியும் என்பதையும் அது ஏற்படுத்தக்கூடிய ஆச்சரியமான தாக்கத்தையும் பார்ப்போம். இறுதியில் இந்த சக்தியை உங்கள் அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கண்டுபிடிப்பீர்கள். அவற்றின் ஆற்றலின் ஆழத்தை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம். நாம் கிட்டத்தட்ட எல்லாவற்றுக்கும் நம் கைகளை பயன்படுத்துகின்றோம். வேலை செய்தல், வாழ்த்துதல், சுமந்து செல்வது, எழுதல் மற்றும் அரவணைத்தல். இந்த உலகில் விருப்பங்களையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த அவை நமது முதன்மையான கருவிகள். ஆனால் பலருக்கு தெரியாத ஒன்று உள்ளது. ஒருவேளை நீங்கள் அதை கருத்தில் கொள்ளாமல் கூட இருக்கலாம். நம் கைகள் 2 முறைகளில் செயல்படுகின்றன. நாம் அனைவரும் அறிந்த உடல் முறை மற்றும் நாம் அதிகம் அறிந்திராத மனமுறை. உங்கள் கைகளின் மனநலத் திறன்களை எவ்வாறு செயல்படுத்துவது? உடல் சக்தியை தாண்டி ஆற்றலை செலுத்தும் திறனை எவ்வாறு திறப்பது என்பதை நாம் காணலாம். இதை செய்ய உங்களுக்கு 3 எளிய ஆனால் சக்தி வாய்ந்த கூறுகள் தேவைப்படும். அவை நீங்கள் முன்பு கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. இந்த 3 படிகளையும் பின்னர் வீடியோவில் விரிவாக பார்ப்போம். அதைத் தொடர்ந்து அவற்றை செயல்படுத்துவதற்கான நடைமுறை பயிற்சிகளையும் செய்வோம். இயற்கை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட வடிவியல், ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பு அல்லது வடிவத்தை பின்பற்றுகிறது. விண்மீன் திரள்கள் முதல் தாவரங்களில் இலைகள் வளரும் விதம், உங்கள் நுரையீரலில் அல்லிவியோலின் உருவாக்கம் மற்றும் விலங்குகள் எவ்வாறு உருவாகின்றன என்பது வரை அனைத்தும் ஒரு வடிவத்தை பின்பற்றுகின்றன. ஒரு எண், குறியீடு அல்லது வழிமுறை தங்க விகிதம் எனப்படும். தோராயமாக 1.618. இந்த விகிதம் தங்க எண், தங்க விகிதம் அல்லது தெய்வீக விகிதம் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இது தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் மட்டுமல்ல, நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத விதங்களில் நமது உடற்கூறியல் அமைப்பிலும் இது பதிந்துள்ளது. இந்த விகிதம் உங்கள் முழு உடலிலும் உள்ளது. உங்கள் செல்கள், முடி, கண்கள் மற்றும் உங்கள் விரல் எலும்புகளின் நீளம் கூட இந்த முறையை பின்பற்றுகின்றன. உதாரணமாக, உங்கள் ஆள்காட்டி விரலை பாருங்கள். இது உங்கள் விரல் நுனி, நடுத்தர பகுதி மற்றும் அது உங்கள் கையுடன் இணைக்கும் பகுதி என சிறிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவின் நீளத்தையும் நீங்கள் அளந்தால் நீங்கள் கவர்ச்சிகரமான ஒன்றை கவனிப்பீர்கள். ஒவ்வொன்றுக்கும் முந்தையதை விட தோராயமாக 1.618 மடங்கு நீளமானது. எளிமையான சொற்களில், இந்த தங்க விகிதத்தின் அடிப்படையில் உடல், இயற்கை அல்லது சுருக்கம் என அனைத்து வடிவங்களும் வெவ்வேறு பரிமாணங்களில் ஆற்றல் உள்ளேயும் வெளியேயும் பாய அனுமதிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது அசாதாரணமாக தோன்றினாலும் இதனால்தான் இயற்கை இந்த எண்ணால் வழிநடத்தப்படுகிறது. ஏனெனில்
இது வெளிகள் மற்றும் காலங்கள் முழுவதும் ஆற்றலின் சீரான ஓட்டத்தை செயல்படுத்துகிறது. எனவே இதன் அர்த்தம் என்ன? இது குணப்படுத்துதலுடன் எவ்வாறு தொடர்புடையது? இது ஒரு காலத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் கணிதவியலாளர் எலி கார்டன் ஆகியோரால் ஆய்வு செய்யப்பட்டது. இது ஐன்ஸ்டீன் கார்டன் கோட்பாடு அல்லது முறுக்கு புலன்களின் கோட்பாட்டிற்கு வழிவகுத்தது. இந்த புலங்கள் நிர்வாண கண்ணுக்கு தெரியாத வழிகளில் பொருளை பாதிக்கலாம் அல்லது தொடர்பு கொள்ளலாம். அவை நமது புலன்கள் அல்லது உணர்வுடன் நுட்பமான வழிகளில் தொடர்பு கொள்ளலாம். பேய் காட்சிகள், ஆற்றல் உணர்வுகள் அல்லது நாம் உணரும் ஆனால் தெளிவாக பார்க்க முடியாத பிற நிகழ்வுகள் போன்ற அனுபவங்களை விளக்கக்கூடும். இந்த நுட்பமான மின்காந்த புலங்கள் சில வடிவியல் பண்புகளை கொண்ட பொருட்களை சுற்றி இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். எனவே அடிப்படையில் தங்க விகிதத்தின்படி வடிவமைக்கப்பட்ட உங்கள் கைகளை நகர்த்தும் போது நீங்கள் ஒரு சமநிலை விளைவை உருவாக்குகிறீர்கள். உங்கள் கைகளை யாரோ ஒருவரின் அருகில் அல்லது உங்களை தொடாமல் நகர்த்துவது ஆற்றலை சமநிலைப்படுத்தவும் ஒத்திசைக்கவும் உதவும். உங்கள் கைகளை உங்கள் உடலின் மீது லேசாக செலுத்துவதன் மூலம் கூட உங்கள் சொந்த ஆற்றலை சீரமைக்க முடியும். அதை தொடாமல், இது உங்கள் கைகள் சுற்றியுள்ள நுட்பமான மின்காந்த புலத்துடன் தொடர்பு கொள்வதால் நிகழ்கிறது. இது ஒரு நுட்பமான ஆனால் ஆழமான குணப்படுத்தும் விளைவை உருவாக்குகிறது. டாய்சி குய்காங் போன்ற பயிற்சிகள் மற்றும் கார்லோஸ் காஸ்டெனா விவரித்த படிகள் போல இது இருக்கிறது. இந்த இயற்கையான ஓட்டம் மற்றும் விகிதாச்சாரத்துடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன. அவை இயற்கையான ஒழுங்கு மற்றும் சமநிலையை பிரதிபலிக்கும் துல்லியமான இயக்கங்கள் மற்றும் தோரணைகளை பயன்படுத்துகின்றன. உலகளாவிய தாளத்திற்கு இசைவாக்குகின்றன. இந்த முறைகள் உடலின் ஆற்றல் மையங்கள் வழியாக ஆற்றலை சுழற்றவும் சமநிலைப்படுத்தவும் இயற்கை சக்திகளுடன் இயக்கத்தை சீரமைப்பதில் கவனம் செலுத்துகின்றன. பண்டைய இந்திய கொள்கைகளின் வேரூன்றிய பிராண சிகிச்சை முறை உடலின் ஆற்றல் புலத்தை அல்லது ஒளிவட்டத்தை ஸ்கேன் செய்யவும் சுத்தப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் கைகளை பயன்படுத்துகிறது. பிராணனை, உயிர் சக்தியை சமநிலையின்மை உள்ள பகுதிகளுக்கு இயக்குவதன் மூலம் அது சமநிலையையும் குணப்படுத்துதலையும் செயல்படுத்துகிறது. பெரும்பாலும் உடல் தொடுதல் இல்லாமல் உங்கள் கைகளில் குறிப்பிடத்தக்க சக்தி உள்ளது. மேலும் நீங்கள் அவற்றை பயன்படுத்தும் விதம் உடலுக்குள் உள்ள ஆற்றல் மையங்களுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் கை சின்னங்கள், முத்திரைகள், சைகைகள் பல்வேறு ஆன்மீக நடைமுறைகளில் ஒருங்கிணைந்தவை. பல்வேறு மரபுகளில் கைகள் சக்தி வாய்ந்த ஆற்றல் மையங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அவை குணப்படுத்துதல் மற்றும் ஆற்றல் வேலை சம்பந்தப்பட்ட நடைமுறைகளுக்கு முக்கியமானவை. நம் கைகள் மூலம் நம் இயற்பியல் உலகில் ஆற்றலை செலுத்தி இயக்க முடியும். நம் கைகள் நம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துகின்றன, மேலும் நமது நோக்கங்களால் நிரப்பப்படுகின்றன. ஒவ்வொரு சைகையும் கை நிலையும் ஒரு நோக்கம் அல்லது நோக்கத்தை கொண்டுள்ளது. அது மயக்கத்தில் இருந்தாலும் கூட ஒரு எளிய கை செய்கை போன்ற சொற்கள் அல்லாத குறிப்புகள் உங்கள் ஆற்றலை ரீசார்ஜ் செய்து ஒருமுகப்படுத்தும். வாய்மொழி தொடர்புகளை விட சொற்கள் அல்லாத சமிக்கைகள் நம்மை 5 மடங்கு அதிகமாக பாதிக்கின்றன என்பதை பல ஆய்வுகள் காட்டுகின்றன. முக்கியமாக இரண்டும் பொருந்தாததாக இருக்கும்போது நாம் சொற்கள் அல்லாத செய்தியை நம்பி இருக்கின்றோம். மேலும் வாய்மொழி ஒன்றை புறக்கணிக்கக்கூடும். ஒரு எளிய கை செய்கை எல்லாவற்றையும் மாற்றும். நமது உள்ளங்கை என்பது நமது அனைத்து ஆற்றல் புள்ளிகளும் பிரதிபலிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பகுதியாகும். இது உலகில் நமக்கு தேவையானதை உருவாக்கும் நமது திறனை குறிக்கிறது. நமது இடது உள்ளங்கையின் மூலம் ஆற்றலை பெறுகிறோம், வலது உள்ளங்கையின் மூலம் ஆற்றலை வழங்குகின்றோம். நமது உடலில் தேவைப்படும் பகுதிகளுக்கு ஆற்றலை செலுத்த நமது உள்ளங்கைகளை பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக, வயிற்றில் புண் இருந்தால் நம் கையை வைக்கலாம், அல்லது பதட்டமாக இருந்தால் நம் கழுத்தை தேய்க்கலாம்.
உங்களுக்கு வலி இருக்கும் பகுதி இருந்தால் உங்கள் உள்ளங்கையை உணர்வுபூர்வமாக அங்கே வைக்கவும். மேலும் அந்த பகுதியை அமைதிப்படுத்தி குணப்படுத்த உதவும் வகையில் குணப்படுத்தும் ஆற்றலை அனுப்ப உங்கள் நோக்கத்தை பயன்படுத்தவும். நமது கைகள் தோராயமாக 17,000 நரம்பு முனைகளை கொண்டுள்ளன. அவை மிகவும் உணர்திறன் மற்றும் பதிலளிக்கக்கூடியவை. ஆற்றலை செலுத்துவதற்கும் உணர்திறனுக்கும் இந்த அடர்த்தியான வலையமைப்பு மிகவும் அவசியம். ஆயுர்வேதத்தில் ஒவ்வொரு கையிலும் மர்ம புள்ளிகள் எனப்படும் ஏராளமான ஆற்றல் மையங்கள் உள்ளன என்று தெரிவிக்கின்றன. அவை முக்கிய ஆற்றலின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துகின்றன. இந்த ஆற்றல் மையங்கள் நமது கைகளை சிக்கலான மற்றும் மாறும் கருவிகளாக ஆக்குகின்றன. ஆற்றலை திறம்பட வழிநடத்தி சமநிலைப்படுத்தும் திறன் கொண்டது. கைகளின் சிகிச்சை பயன்பாடு பழமையானது மற்றும் உலகளாவியது. நமது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் எவ்வாறு நமது உடலியலாகின்றன, மேலும் இந்த தகவலை மனம் உடல் இணைப்பை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை இது நிரூபிக்கிறது. கைகள் வழியாக தகவல், யோசனைகள் மற்றும் எண்ணங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் ஆற்றலை திரட்ட முடியும். இது உடலுக்குள் உடலியல் மற்றும் வளர்சிதை மாற்ற எதிர்வினைகளின் அடுக்கை தூண்டுகின்றது. கைகள் வழியாக ஆற்றல் ஏற்றத்தாழ்வுகள் உடல் ரீதியான பிரச்சனைகளாக வெளிப்படுவதற்கு முன்பே அவற்றை அடையாளம் கண்டு சரி செய்ய முடியும். இது இருவழிச் சேனலாக செயல்படுகிறது. உடல் ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வது ஆற்றல் சமநிலையை பாதிக்கிறது. நோயை பற்றிய நமது புரிதல் 2 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். இழந்த சமநிலையை மீட்டெடுக்க உயல் பயன்படுத்தும் ஒரு யுக்தி மற்றும் ஒரு முக்கியமான கற்றல் செயல்முறை. நமது உணர்வுகளை ஆழமாக கேட்பதன் மூலம் ஆரோக்கியத்திற்கும் தனக்குத்தானே உள் அமைதிக்கு திரும்புவதற்கான பாதை ஆகிய 2ஐயும் இது குறிக்கிறது. கைகளால் குணப்படுத்துதல் என்பது நோயை எதிர்த்து போராடுவதை விட ஆரோக்கியத்தை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. நமது எண்ணங்கள் நமது உயிரியலை எவ்வாறு ஆழமாக பாதிக்கின்றன, நமது உணர்ச்சிகள் நம் உடலை எவ்வாறு வடிவமைக்கின்றன, மேலும் நமது பழக்கங்களை மிகவும் இணக்கமாகவும் நச்சுத்தன்மையற்றதாகவும் மாற்றுவதற்கு எவ்வாறு அடையாளம் கண்டு சரி செய்யலாம் என்பதை புரிந்து கொள்வது இதில் அடங்கும். கைகளால் குணப்படுத்துவதற்கான ஒரு எளிய முறை இவற்றை இதயம் மற்றும் தலை இரண்டுடன் உணர்வுபூர்வமாக இணைப்பதாகும். நமது ஆரோக்கியத்தை இணைந்து உருவாக்கி நிர்வகிப்பதன் மூலம் ஒரு பகுதியாக நிபந்தனையற்ற அன்பின் உணர்வை அவர்களுக்கு புகுத்துதல். உங்கள் கைகளின் மன செயல்பாட்டை செயல்படுத்தவும் ஆற்றலை செலுத்தவும் அவற்றின் திறனை மேம்படுத்தவும் உங்களுக்கு 3 முக்கிய கூறுகள் தேவை: மன ஆற்றல், உணர்ச்சி ஆற்றல் மற்றும் கவனம் செலுத்தப்பட்ட விழிப்புணர்வு. இந்த கூறுகளை இணைப்பதும் உங்கள் கைகளின் முழு மன ஆற்றலை எழுப்பும். உங்கள் கைகளை குணப்படுத்த பயன்படுத்த விரும்பினால் உங்கள் நோக்கத்தை ஒருமுகப்படுத்துவதன் மூலம் தொடங்குங்கள். நான் என் கைகளால் குணப்படுத்த போகின்றேன். இந்த நோக்கத்தை பௌதீக உலகத்திற்கு கொண்டு வர உங்கள் மனதை பயன்படுத்துங்கள். அடுத்து உங்கள் உணர்ச்சிகளை ஈடுபடுத்துங்கள். குணப்படுத்தும் விருப்பத்தை உணருங்கள், ஆனால் அதை பற்றி மட்டும் சிந்திக்காதீர்கள். அதை ஆழமாக உணருங்கள். அன்பு, நல்வாழ்வு மற்றும் உங்களுக்குள் ஆரோக்கியம் போன்ற உணர்வுகளை பெருக்கவும். பின்னர் பாதிக்கப்பட்ட பகுதியின் மீது உங்கள் கைகளை வைக்கவும். உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அந்த புள்ளிக்கு வழிநடத்துங்கள். 3வது மற்றும் மிக முக்கியமான படி இந்த முழு செயல்முறையையும் முழு நனவான விழிப்புணர்வுடன் செய்வதாகும். நீங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் முழுமையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் அது வேலை செய்யாது. குணப்படுத்தும் செயலில் உங்கள் நனவை பயன்படுத்துங்கள். உங்கள் கைகள் நகரும்போது அவற்றின் இயக்கத்தின் ஒவ்வொரு விவரத்தையும் உணருங்கள். உங்களை சுற்றியுள்ள அனைத்தையும், நேரம், இடம், நிகழ்காலம், உங்களுக்குள் பாயும் ஆற்றல், உங்களுக்குள் நிறைந்திருக்கும் வாழ்க்கை ஆகியவற்றை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். நிகழ்காலத்தின் நனவுடன் ஆழமாக இணையுங்கள். உங்கள் மனசக்தி விரிவடையும்.
உங்கள் கைகளில் மனசக்தியை அதிகரிக்க அவற்றை உங்கள் இதய மையத்தின் உச்சத்தில் ஒன்றாக வைக்க முயற்சியுங்கள். இந்த நிலை சில மத நடைமுறைகளுடன் தொடர்புடையதாக கூட தோன்றலாம். இது அடிப்படையில் உங்களையும் உங்கள் சக்தியையும் பற்றியது. உங்கள் கைகளை ஒன்றாக இணைத்து அவற்றை உங்கள் மையத்துடன் இணைப்பதன் மூலம் ஒரு ஆற்றல் சற்று உருவாகும். ஒரு இணைப்பை உருவாக்குகிறீர்கள். நமது மூளையும் இரட்டையானது. இடது பக்கம் தர்க்கத்தை நிர்வகிக்கிறது, வலது பக்கம் படைப்பாற்றலை நிர்வகிக்கிறது. இந்த இரண்டு நிலையில் உங்கள் கைகளை ஒன்றாக கொண்டு வருவது மூளையின் இந்த இரண்டு பகுதிகளையும் இணைக்கிறது. ஒரு சுற்று முடிப்பது போல உங்கள் கைகள் வழியாக மன ஆற்றலின் ஓட்டத்தை உருவாக்குகிறது. கூடுதலாக உங்கள் கைகளை உங்கள் இதயத்திற்கு அருகில் வைத்திருப்பது இந்த இணைப்பை மேலும் வலுப்படுத்துகிறது. இந்த நிலை நாம் முன்னர் விவாதித்த 3 கூறுகளான சிந்தனை, உணர்ச்சி அல்லது இதயம் மற்றும் உணர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. இது உங்கள் கைகளில் உச்சத்தை அடைகிறது. நீங்கள் இறுதி மூலப்பொருளான நனவை பயன்படுத்தும் போது உங்கள் கைகளைச் சுற்றி ஒரு பெரிய அளவிலான மன ஆற்றல் உருவாகிறது. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த நோக்கத்திற்கும் பயன்படுத்த தயாராக உள்ளது. இப்போது பயிற்சிக்கு செல்லலாம். உங்கள் கைகளின் மனநல திறன்களை செயல்படுத்த 3 பயிற்சிகள் இங்கே. முதல் பயிற்சி உங்கள் தலையின் கிரீடத்திலிருந்து மனநல சக்தியை எடுப்பதை உள்ளடக்கியது. இது கத்தோலிக்க புனிதர்களின் உருவகங்களில் பெரும்பாலும் சித்தரிக்கப்படும் அதே ஒளி. இது அவர்களின் அற்புதமான திறன்களுக்கு பங்களிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த ஆற்றலை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்த அது உங்கள் தலையின் உச்சியிலிருந்து பாய்வதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் முதுகெலும்பு வழியாக உங்கள் இதயத்திற்கு இறங்கி பின்னர் உங்கள் கைகள் வழியாக வெளியே பாய்கிறது. உங்கள் கைகளை உங்கள் மார்பின் முன் ஒன்றாக வைத்து சிந்தனை, உணர்ச்சி மற்றும் உணர்வு ஆகிய 3 கூறுகளையும் பயன்படுத்துங்கள். ஆழ்ந்த மூச்சை எடுங்கள். உங்கள் ஆற்றல் மிக்க எண்ணத்தை உங்கள் கைகளில் செலுத்துங்கள். அவற்றுக்குள் இருக்கும் ஆற்றலை உணருங்கள். உங்கள் கைகளில் துடிப்பான உணர்ச்சியை செலுத்துங்கள். உங்களுக்குள் இருக்கும் உயிரை நம்ப முடியாத தீப்பொறியாக உணருங்கள். இதையெல்லாம் உங்கள் கைகளுக்கு மாற்றுங்கள். இந்த நொடியில் நடக்கும் அனைத்தையும் அறிந்திருங்கள். உங்கள் மூச்சை உணர்ந்து நிகழ்காலத்தில் இருங்கள். உங்கள் கைகளின் ஒற்றுமையை உணருங்கள். உங்கள் உடலுடனும் இதயத்துடனும் சரியாக இணைந்திருப்பதை உணருங்கள். இந்த பயிற்சியை நீங்கள் நன்றாக செய்தால் நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த உணர்வை உணர்வீர்கள். ஏதோ மாற்றம் ஏற்படுகிறது. இருப்பினும் உங்களுக்கு சரியாக என்னவென்று தெரியாமல் கூட இருக்கலாம். உங்கள் கைகள் சந்திக்கும் இடத்தில் 15 வினாடிகள் கவனம் செலுத்துங்கள். இதுவே மனசக்தி. இப்போது இந்த சக்தியை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற விரும்பினால் உங்கள் கைகளை 1 அல்லது 2 நிமிடங்கள் ஒன்றாக தேய்ப்பதன் மூலம் தொடங்குங்கள். இது உங்கள் உள்ளங்கைகளில் உள்ள ஆற்றல் சுழல்களை செயல்படுத்துகிறது. ஓட்டத்தை பெருக்கி உற்சாகப்படுத்துகிறது. மனசக்தி பௌதிக உலகத்தை கடந்து அதை பாதிக்க முடியும். உங்கள் கைகள் ஆற்றலால் நிரப்பப்பட்டவுடன் முந்தைய பயிற்சியில் பயிற்சி செய்தது போல நீங்கள் அதை அவர்களுக்குள் உணரத் தொடங்குவீர்கள். இதை சோதிக்க உங்கள் கண்களால் நீங்கள் பார்த்திராத ஒரு பொருள் அல்லது வண்ணத்தின் மீது உங்கள் கைகளை வைக்கவும். சிறந்த முடிவுகளுக்கு நீங்கள் ஒரு கண்மூடித்தனத்தை கூட பயன்படுத்தலாம். தற்போதைய தருணத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த ஆற்றல் உங்கள் மூளைக்கு பதிவுகளை அனுப்பும். பொருளின் நிறம் மற்றும் வடிவம் போன்ற அதன் கலவை பற்றிய நுட்பமான சமிக்கைகள் அவைகள். இந்த வழியில் நீங்கள் உங்கள் கைகளால் பார்க்க முடியும். இது சைக்கோமெட்ரி என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு பொருளை, இடத்தை அல்லது நபரை தொடுவதன் மூலமோ அல்லது உங்கள் கைகளை அதன் அருகில் வைத்து அதன் ஆற்றலை உணருவதன் மூலமோ அதை பற்றிய நுண்ணறிவு அல்லது தகவல்களை பெறுவதை உள்ளடக்கியது. கைகளுக்கு அபரிமிதமான சக்தி உள்ளது. மேலும் அவற்றின் உடல் திறனை செயல்படுத்துவது இந்த வலிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த ஆற்றலை பல்வேறு உயிரினங்களை தொடுவதன் மூலம் அல்லது நீங்கள் குணமடைய விரும்பும் பகுதிகளுக்கு மேலே
காற்றில் உள்ள உங்கள் கைகளை நகர்த்துவதன் மூலம் ஆன்மீக மசாஜ் செய்ய, உடல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்தாமல் உங்கள் கையை குணப்படுத்தும் எண்ணங்களையும் நோக்கங்களையும் அதில் செலுத்தும் பகுதியை நோக்கி உங்கள் கைகளை செலுத்துங்கள். உதாரணமாக, உங்களுக்கு தலைவலி இருந்தால் இந்த எளிய நுட்பத்தை சுமார் 5 நிமிடங்கள் முயற்சி செய்யலாம். உங்கள் கைகளை அசைக்கும்போது ஆற்றல் எவ்வாறு ஒத்திசைந்து உங்களை குணப்படுத்துகிறது என்பதை காட்சிப்படுத்துங்கள். தலைவலி உள்ள வேறொருவரிடமும் இதை முயற்சி செய்து பார்க்கலாம். அவர்கள் உங்கள் உதவியை விரும்புகிறார்களா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் உங்கள் கைகளை மெதுவாக அவர்களின் தலைக்கு மேல் காற்றில் சுமார் 5 நிமிடங்கள் நகர்த்தவும். இது ஒரு மசாஜ் போன்றது, ஆனால் உடல் தொடர்பு இல்லாமல் அவர்களின் ஆற்றல் புலத்தை சரி செய்வதன் மூலம் நீங்கள் அவற்றின் ஆற்றலை ஒத்திசைக்கும் போது அவர்கள் நன்றாக உணரத் தொடங்குவதை நீங்கள் கவனிக்கலாம். ஒரு நண்பரின் அல்லது குடும்ப உறுப்பினரின் தோளில் உங்கள் கைகளை வைத்து முதலில் அவர்களிடம் அனுமதி கேட்கலாம். நிகழ்கால தருணத்தில் உன்னிப்பாக கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் தொடுதல் மூலம் நல்வாழ்வு உணர்வை கடத்துவதில் கவனம் செலுத்துங்கள். அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதில் நேர்மறையான மாற்றத்தை நீங்கள் கவனிக்கலாம். இதேபோல ஒரு செடி வாடிக்கொண்டிருந்தால் அது உங்கள் தொடுதலுக்கு சாதகமாக பதிலளிக்கும் மற்றும் புத்துயிர் பெறவும் வாய்ப்பு உள்ளது. இந்த முறை மனநல சிகிச்சைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் ரெய்கி, பிராணிக் சிகிச்சை மற்றும் பிற கை சிகிச்சை நுட்பங்கள் போன்ற நடைமுறைகளுக்கு இது அடிப்படையான ஒன்றாக விளங்குகின்றது. உங்கள் கைகளின் திறன்களை ஆராய்ந்து புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்குங்கள். அவற்றின் முழு திறனை கண்டறிய அவற்றை பரிசோதியுங்கள். மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்கள் கைகளை எந்த திசையில் நகர்த்துகிறீர்கள் என்பதுதான். எப்போதும் அவற்றை கடிகார திசையில், அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் நகர்த்தவும். ஏனெனில் இது ஆற்றல் சேனல்களை திறக்கிறது. எதிர் திசையில் நகரும்போது அது ஆற்றல் சேனல்களை மூடுகிறது. நீங்கள் கைகளை கடிகார திசையில் நகர்த்தும் போது ஆற்றல் வெளிப்புறமாக பாய்கிறது. நீங்கள் அவற்றை எதிரெதிர் திசையில் நகர்த்தும் போது ஆற்றல் உள்நோக்கி இழுக்கப்படுகிறது. மனித மனத்தில் ஒளிந்திருக்கும் மகா சக்திகளை கைகளின் மூலம் வெளிப்படுத்தி, சக்தி சமநிலை இல்லாதவருக்கு சமநிலைப்படுத்தி ஆற்றல்களை பரிமாறி குணப்படுத்துங்கள். உங்கள் ஆற்றல் சேவை தொடர வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம்.